இன்னைக்கு நைட்டு 10 o'clock ஆச்சு. எனக்கு செம்மையாக பசி எடுத்துச்சுன்னு வெளியே வந்து மேகி பேக்கெட் தேடினா மேகி பேக்கெட் இல்லை. சரி என்னதான் இருக்குதுன்னு பார்த்தா 3 இட்லி தான் இருந்துச்சு. சரி அதை வச்சு ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரைங் பேனில் நெய் ஊற்றிக்கிட்டோம். நெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அப்புறமா நல்லா இட்லியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி பொடி போடலாம். அப்போ தான் நல்லா ப்ரௌனாக டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இட்லி பொடி நல்லா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு.